எனக்கு என்ன வினோத் வந்து ஸ்டார்டிங்ல ஒண்ணு பண்ணாரு திவாகர் வச்சு. எல்லாருமே இப்போ ஆப்போசிட் திவாகரை மட்டும் தான் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னன்னா வர திவாகர் பண்றதை பார்த்தா எனக்கு அவருக்கு ஓவர் போர்டா போகுது, அவருக்கு அது பேக் ஃபயர் ஆயிருமோன்னு என்னோட பாயிண்ட்ஸா இருக்கு. அவர் வந்து திவாகர் அளவுக்கு மூளை யூஸ் பண்ணி விளையாடுறாருன்னா சீரியஸா தெரியல. திவாகர் வந்து அவரு கன்னிங்கா விளையாடுறாரு. திவாகர்லாம் அவரை வந்து எல்லாரும் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கோம், அவர் கன்னிங்கா விளையாடுறாரு. அந்த அளவுக்கு கன்னிங் அந்த வீட்டுல யாராச்சும் இருக்காங்களான்னா சீரியஸா தெரியல எனக்கு. ஏன்னா இவர் மட்டும் தான் எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காரு. நான் இன்னோசன்ட், நான் காமெடின்னு சொல்லிட்டு அவர் ஆளை திரிக்க பண்றாரு, வார்த்தையை விட்டுட்டு எல்லாரையும் கோவப்படுத்தி ஆளுங்களை பேரை கெடுக்கிறாரு. ஒரு ஆளை வந்து வார்த்தையை விட்டு அப்ப நம்மளுக்கு கோவம் வரும்ல, சோ அவர் வந்து அந்த மாதிரி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. டே ஒன் ஏதாவது செஞ்சிட்டு இருக்காரு. திவாகர் சொல்றீங்க இல்லையா? இல்ல நிர்மலா, எனக்கு தெரிஞ்சு இவங்க கேம் இன்னொரு தான் வாட்ஸ்அப்ல யாரு வேட்டமன் கேம், அவனை எல்லாரும் அடிக்க போய் சீரியஸா ஹேண்டில் பண்ணாங்க. அவனை ஜோக்கர் ஆக்கிறதே வினோத் தான், ஓகேவா? இல்லைன்னா வச்சுக்கீங்களா, அவன் இன்னும் சீரியஸா கேம் விளையாடி இருப்பான். முழுக்க அவனை ஜோக்கர் ஆகிறது முழுக்க காரணம் இவன் தான். அவனை ஃபுல்லா ஆக்சன் பண்ணது இவன் தான். ஃபர்ஸ்ட் வார்த்தையை விட்டுதான் இவன் கிட்ட தான், வினோத்துக்கு தான். எப்படின்னா, நீ வந்து யாரு எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு வார்த்தை விட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா அப்படின்னு சொல்லி தகுதி தராதான பேசு. இல்ல தகுதி தராதான பேசுனா அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்து ஆரம்பிச்சாப்ல வினோத் தான். அது ஃபுல் காரணம் அவர் தான். அவர் வெறுப்பேற்றி அந்த ஃபுல்லா மாத்தி விட்டாப்ல, எக்ஸிட் பண்ணிட்டாப்ல கேம். இல்லைன்னா அந்த இன்னும் ஓடி போகல கொஞ்சம். இப்ப போன வாரம் வாங்கின துப்புல இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் தான் ஷேடும் சொன்னாங்க. இப்ப சபரி, எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து நார்மலா இருக்காங்க. அது இது பண்ணிட்டு இவங்க அந்த உண்மையாவே இந்த ஆளை ஒரு ஆள் திரிக்க பண்ணி அடிக்கிறவங்க தான் அவங்களுக்கு இது வந்துருச்சு, பயம்னு இல்ல, அது வந்து வெளியே காட்டிக்க கூடாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்களா, அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்களா. இந்த ஒரு வாரத்திலயே பாருங்க, அடிச்சுக்கிறாங்க அப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. வாரம் ஸ்டார்டி பார்வதியும் திவாகரும் அடிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் கமருடியும் பார்வதியும் இப்படியேதான் மாறி மாறி அடிச்சுக்காங்க. அப்புறம் யாரு அந்த வினோட பேசிக்கிறாங்க அப்படி ஜாலியா. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிதான் செய்யறாங்க. அந்த அன்பு கேங்க நம்ம சொல்றோமே, அவங்களாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு வீட்டுக்கு போனா ஒரு டீசனா இவங்களாம் நம்மளுக்கு ஒத்து போற கேரக்டர் அப்படி சொல்லிதான் அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு அன்பு கேங் சொல்லி கிரியேட் பண்ணி குரூப் இதம் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. உண்மையான குரூப் இதம் யார் தெரியுமா? இந்த சுபிக்ஷா இவங்கதான். சேஃப் கேமு ஜாலியா போய் இந்த சப்ரி கிட்ட, விஜய் கிட்ட இவங்க எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு சேஃபா விளையாடுதுங்க. சுபிக்ஷா, யார் ஒண்ணுன்னு ரம்யா, அந்த வியானா வந்து வெளியே ஆள் செட்டப் பண்ணிட்டு வந்துருச்சு. அது நான் நினைக்கிறேன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் அதோட ஓட்டு சரியான ஹாய். போன வாரம் அன்ஒபிஷியல்ல வினோத் அஷ்டாப்ல பீட் பண்ணிட்டாப்ல. ஆமா, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யறது? நம்ம வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்மளோட இதை நம்ம இது பண்ணாதான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது ஒண்ணுமே செய்யல, ஒரு கேமும் விளையாடல, ஒண்ணுமே செய்யல, அவ்வளவு வித்தியாசம் ஓட்டு. அதோட வீடியோ கிளிப் கூட வந்துச்சு, அதுக்கு பிஆர் சப்போர்ட் இருக்குன்னு. யாரு ஓட்டு போடுறா? அது ஃபயாஸ் தான். ஏன்டா நீங்க வேற என் பேரை சொல்லிட்டு இருக்கேன். வினோத்துக்கிட்டதான் ஒரு அமௌண்ட் வருது. ஓட்டு போட்டு சிங் சாட் அமிச்சா 50 தராங்களா? நீ 50 ஓட்டு போட்டு நான் தரேன். எனக்கு தெரிஞ்சு ஆலன் ப்ரோ வச்சிருப்பாரு சைலண்டா அருமையா. அதெல்லாம் இல்ல, யாருக்கு? மனசாட்சி வேணாமா? சபரின்னு சொன்னா கூட பரவாயில்ல ஏதோ, வியானாலாம் சொன்னா என்ன நானே காரி துப்பிக்கிற மாதிரி. அது ஏங்க கியூட்டா பேசுறாங்க, அதுக்கு மேல என்ன அதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எனக்கு ஆலன் அப்போ வந்து வியானா சொன்னப்போ வந்தாங்க பாத்தீங்களா? பிக் பாஸ் கூப்பிட்டா அப்படி இல்ல, வியானா அப்படின்னு சொன்ன ஒரு ரன்னிங் ஓட்டு வந்து பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட போட்டாங்க பாத்தீங்களா? சரியான குப்பை. இத வேற பாத்துட்டு இதுக்கு ஃபயர் வருவானுங்க மான கட்டவனுங்க. ஐயா ஆலன், நீங்க அப்படியே என்ன திட்டுற மாதிரி இருக்கு, வேண்டாம். சீரியஸாவே வியானா நானும் ஃபயர் விட்டேன். அந்த வியானா பயர் ஒரு ஆளு இல்ல எனக்கு அந்த பொண்ணு பேசின பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அதுக்கான விளக்கம் ரெக்கார்டர்ஸ் பேசலையா, யாக்கிரி நீ வேற, நான் அதுக்கான பாயிண்ட் இங்க பேசி வச்சேன். ரெக்கார்ட் பேசினா நீங்க கேட்டுக்கோங்க சொல்லிருக்கலாம், அதான் சொன்னேன் நானு.
நான் வந்து அதுக்கான பாயிண்ட் இங்க எடுத்து வச்சேன். ஒபிட்டோட்டனால ஃபர்ஸ்ட் வந்தோடனே அந்த பாயிண்ட் தான் எடுத்து வச்சேன். ஆக்சுவலி வந்து வியானாக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெளியே வர கிளாப்ஸ், ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து நான் ஒரு சொல்லியிருந்தேன், இந்த கிளாப்ஸ வச்சு நிறைய பேர் வந்து வாட்டர்மெலன் வந்து பூஜா தூக்குறாங்க. ஓகேங்களா? சோ வியானாவும் நினைச்சிட்டு இருக்கா வாட்டர்மெலனுக்கு நிறைய ஃபேன்ஸ், நாமெல்லாம் அப்படியே வாட்டர்மெலன் மேல அப்படியே செத்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, அந்த அதனால என்னவோ வந்து யோசனைக்கு அவங்க செத்துடணுங்க. அந்த அந்த ஒரு யோசனை எங்க இருக்கு இருந்து பாத்தீங்களா? இவருக்கு ஃபேம் ஜாஸ்தி இருக்கு, அவரோட தயவுல இருந்துடலாம்னு ஒரு யோசனை இருக்கு. அதுக்கே செத்துடணும் அவங்க. ஐயோ அது நாம ஒத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி நினைச்சுதான் அதுக்கே வியானா செத்துடணும் வந்து அவங்க. ஐயா இருங்கய்யா அந்த என்னங்க நினைச்சுதான் இல்லங்க, எனக்கு முதல்ல என்ன கடுப்பாகுதுன்னா, இந்த திவாகர், இந்த பார்வதி, அப்புறம் இந்த கமருதீன், இவங்க 3 பேருக்குலாம் எக்ஸ்கியூஸே கிடையாது. இவங்க 3 பேர் உள்ளேயே இருக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் வந்து சப்ப கட்டு கட்டின்னு, இவங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாத வந்து கொடிய தூக்கின்னு பேசின்னு இருக்கிற ஆட்களுக்கு ஓ திஸ் இஸ் கேம், அந்த தூக்கி குப்பையில போடுங்க சரியா? இந்த மாதிரி காஸ்டிஸ்ட், கிளாசிஸ்ட், செக்ஸிஸ்ட், மேல் ஷாவினிஸ்டிக், இந்த மாதிரி ஐடியாஸ், இந்த ஐடியாலஜிஸ் இது எல்லாத்தையும் வந்து தூக்கி வச்சு பேசுறவங்க, அந்த மனநிலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எந்த விதத்திலயும் எனேபிளே பண்ணக்கூடாது. ஒரு குப்பை கண்டென்ட்டுக்கு நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, இவங்களாம் நல்லா விளையாடினா கூட நம்மள மனசை கூட தேத்திக்கலாம், பரவாயில்ல நல்லா விளையாடுறாங்க ஓகேன்னு மனசை தேத்திக்கலாம். ஓகேவா? கன்றாவியா இருக்கு, எதுவுமே பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது இவங்க 3 பேர் உள்ள இருந்துட்டு அவங்களுக்கு கொடி தூக்குறாங்க பாத்தீங்களா, இவனுங்க எல்லாம் முதல்ல செருப்பு கைட்டு அடிக்கணும். அவ்வளவு டென்ஷன் ஆகுது எனக்கு. இல்ல எதெல்லாம் வந்து காட்டணும்னு ஒரு விவசாய இல்ல. சரி அவனுங்க தான் ஏதோ கேவலமா பேசினுக்கிறாங்க, எடிட் பண்ணும் போதாவது ஒழுங்கா எடிட் பண்ணி போடலாம்ல, அதையும் பண்ண மாட்டாங்க. ரிமோட் உங்க கையில இருக்க ஆலன், நீங்க மனம் மாத்திக்கோங்க, இல்ல மியூட் போட்டுக்கோங்க ஆலன். நீ ஈக்குவல் இல்ல, நீ எனக்கு ஈக்குவல் இல்லன்ற அவன். இல்ல அந்த வார்த்தைக்கு நான் மியூட் போட சொல்லல, நான் சொன்னது வேற கண்டென்ட்க்கு. இல்ல அது வந்து சபரி தான் நல்லா கேட்டாரு, அது சீரியஸாவே இல்ல அப்படி இல்ல, எனக்கு பேரன் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சபரி வந்து கூலா இருக்கிற ஒரு மனுஷன், அவர் வந்து கத்திட்டாரு. ரொம்ப பிடிக்குங்க, இங்க பாருங்க, எனக்கு சபரிய ரொம்ப பிடிக்கும், வெளியே எனக்கு சபரிய ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு நல்லது பண்ற பையன் அவன் சரியா? உள்ள அவன் தைரியமா கேட்க மாட்டான், எனக்கு அதுவே கடுப்பா இருக்கு. கேட்டுட்டு லைக் போய் அடிச்சான்ல, அவனை போட்டு பொழந்தான் இல்லையா திவாகர், அந்த விஷயத்துக்கு பொழந்தான் இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு காம் டவுன் ஆயிட்டு அவன்கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் எதுக்கு எதுக்கு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான். கெட்டு போயிடும், என்ன கெட்டு போயிடும், அப்படி என்ன கெட்டு போயிடும்? எது இல்லங்க, இதெல்லாம் சரி கிடையாதுங்க. இது எந்த ஆங்கிள் நீங்க வச்சு பார்த்தாலும் இது சரி கிடையாது. எனக்கு இவங்க 3 பேர் மேல பர்சனல் வன்மம்லாம் எதுவுமே கிடையாது சரியா? அவங்க பண்றது எல்லாமே பிரச்சனை தான். இதுல நான் சில பேர் பாக்குறேன் என்னன்னா, ஓ வியானா வந்து என்னது திவாகரன் பார்வதி தே ரூல் தி ஷோ, தூக்கி குப்பையில போடுங்க தயவு செய்து. அந்த ஷோ தூக்கி குப்பையில போட்டு நீங்களும் உட்காந்துக்கோங்க அதுக்குள்ளே, அது கூடவே. சரி நான் உனக்கு கேட்கலாமா அலன்? நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எதுக்கு அந்த 2 hours உட்கார்ந்து பார்த்தோம்னு சொல்லுங்களேன். இந்த சண்டை திவாகரன் பார்வதி போடுறதுனால மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இதுவே சப்பையா போச்சுன்னா நம்ம பார்ப்போம் அந்த கண்டென்ட்ட. நீங்க தாங்க அப்படி நினைச்சுன்னு இருக்கீங்க, நீங்க தான் அப்படி நினைச்சுன்னு இருக்கீங்க. அந்த சண்டை போட்டா அதை உட்காந்து அதனாலதான் நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கர்மமும் நடக்கலனா கூட இந்த ஷோ உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க பார்க்காத மாதிரி தயவு செய்து பேசவே பேசாதீங்க. இந்த ஷோவை ரெகுலரா பாக்குறது யாரு தெரியுமா? இந்த ஷோவை பிடிச்சி இதுக்குன்னு ஒரு ஆர்ட் அண்ட் ஃபாலோவர்ஷிப் இருக்கிற ஆட்கள் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்கல்ல, இவங்க இல்லன்னா வந்து ஷோ நடக்காது, அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. இவங்க நான் அடிச்சு சொல்றேன், இவங்க 2 பேரும் தூக்கி, இவங்க 3 பேரும் தூக்கி வெள்ள கடாசுங்க, கடாசிட்டு அந்த 4 ஒயில் கார்டை உள்ள போடுங்க, அப்பவும் டிஆர்பி ஏறுதோ இறங்குதோ ஷோ ஓடும், எல்லாரும் பாப்பீங்க. ஷோ ஓடும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா ப்ரோமோ கண்டென்ட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அலன், அது நான் தெளிவா சொல்லிடுறேன். அது வேற ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பூர்ணி சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட் பண்ணல. டாஸ்க் நடந்தது இல்ல, டாஸ்க ப்ரோமோ கட்ல போட முடியாதா? அது விஜய் டிவி தேவையில்லையே, ப்ரோமோ கண்டென்ட்ல அது போட மாட்டாங்களே. நீங்க ப்ரோமோ கண்டென்ட்ல இல்ல இது வரைக்கும் நீங்க 8 சீசன் பாத்துட்டு இருக்கீங்க,
ப்ரோமோ கண்டென்ட்ல வந்து டாஸ்க் விளையாடுறது போடுறாங்களா சண்டை போடுறது போடுறாங்களா சொல்லுங்க. அதுதாங்க உங்க மனநிலையை ஃபர்ஸ்ட் மாத்திக்கோங்க நீங்க. அப்பதான் அவங்க 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 மனநிலையை மாத்திக்குவாங்க. நீங்க அவங்க போடுறதுக்குலாம் ஆமா சாமி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே அதனாலதான் இதை பண்றாங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப அதான் பண்ணுவாங்க. பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும் அலன், ஆனா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அலன். நம்ம இல்ல பூர்ணி பேசுறதுக்கு இருங்க ஒரு ஆர்குமெண்ட் கரெக்டா நிமிஷம் இருக்கும். டாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க ஏன் போடாம இருக்காங்க? அது ரொம்ப ரேர் ஒபிட்டோ மதன். எங்க ரேர்? சீசன் 2 சீசன் 3 சீசன் 5 6 நினைக்கிறேன். இதெல்லாம் டாஸ்க் போட்டுருக்காங்க ஏன் போடாம இருக்காங்க? ப்ரோமோ சண்டே தான் டாஸ்க் போட்டுருக்காங்களே, அசீம் டாஸ்க் வந்து போட்டுருக்காங்க, எல்லாரும் போட்டுருக்காங்களே. அந்த டாஸ்க்ல சண்டை இருக்கு. ஒரு நிமிஷம் யாஷிகாவோட டாஸ்க் ஒன்னு நினைக்கிறேன். அந்த வாரம் ஃபுல்லா அந்த பொண்ணு ப்ரோமோ வந்துச்சு. ஏன்னா டாஸ்க் எல்லாம் விளையாட்டு அந்த பொண்ணு அது டாஸ்க் எடுத்து போட்டாங்க ப்ரோமோல. போடாம இருக்க மாட்டாங்க யாருமே. கண்டென்ட் கரெக்டா இருக்கணும், அந்த கண்டென்ட் கரெக்டான ஆள் இருக்கணும் உள்ள. யாருமே இல்லையே உள்ள. பாரதி சும்மா உட்காந்து கத்திட்டே கிடக்குது எடுத்து போட்டா சும்மா 10 பேர்கிட்ட போய் சண்டை பிடிச்சிட்டு வேற வேலையே இல்லை. அதுக்கு ஒரு பாயிண்டே இல்ல. பாயிண்ட் எல்லாம் சும்மா பிடிச்சி இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருந்தா பர்மனெண்டா வருவாங்க. அது பண்றதுக்குள்ள ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கு. சும்மா விளையாட சரி டாஸ்க் நான் என்ன பண்ணாங்க? நேற்று டாஸ்க் கொடுத்தாங்களே என்ன பண்ணி கிழிச்சாங்க? நேற்று ஒண்ணும் பண்ணல. உட்காந்து சும்மா உட்காந்து குறை சொல்றதுதான் வேலை. ஒரு டாஸ்க் கொடுத்தா லைவ்ல கமெண்ட் செக்ஷன் பாக்குறீங்களா? செகண்ட் ப்ரோமோல அந்த ஃபைட் வந்துருச்சா, தேர்ட் ப்ரோமோல அந்த ஃபைட் வந்துருச்சா இனிமேல் தானா அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? அவங்க எல்லாம் சேர்த்து கேவலமா பேசுறேன். அவங்க தாங்க முக்காவாசி ஆடியன்ஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பாக்காதீங்க. அதுதான் பேசுறதுக்கு வேணா கரெக்டா இருக்கும். இதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த ஷோ பாப்பேன், பார்த்துட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் கேவலமா பேசுவானா? ஐயா நீங்க வந்து நான் அதான் சொல்றேன், நம்ம பேசுறதுக்கு ஆர்குமெண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர்த்து அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்றேன். நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, ஓகேவா? பார்வதிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் நம்ம சண்டை போடலாம். தயவு செய்து சொல்றேன், இந்த பதிவை தவிர்த்துக்கவும். நான் வந்து பார்வதி கமருதீன் திவாகருக்குலாம் சப்போர்ட் பண்ணேன். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அவங்க பாயிண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல அவங்க சப்போர்ட் பண்ணதான் செஞ்சேன். ஆனா அது வந்து நேத்து எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு மண்டல அது நேத்து தான் புரிஞ்சிச்சு. நான் அதுவும் சொல்லிடுறேன். சரி, ஏன்னா இந்த மாதிரி பதிவு பண்ணாதீங்க கமெண்ட்ல. ஐ மீன் எனக்கு வாட் பண்ணி டாக் பண்ணி பார்வதியை சப்போர்ட் நீங்க தானக்கா, கமருதீன் சப்போர்ட் நீங்க தானக்கான்னு போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு முடியல. நான் அந்த மாதிரி ஏங்க ஒரு நிமிஷம் பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் பேசுறப்ப ஃபயர் விட்ட தற்கூலிக்கு எல்லாம் வந்து இங்க வந்து ஃபயர் எனக்கு அவசியம் இல்லை, ஓகேவா? அதுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்ல, ஒரு இலவும் தெரியாது. உட்காந்து இந்த உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஏ இங்கிலீஷ் படிச்சு ஏன் படிக்கிற அந்த கம்யூனிட்டி வந்து கம்யூனிட்டி பத்தி பேசுறதுக்கு அதுக்கு தகுதியே இல்லை, ஓகேவா? சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஆளா இருந்தா அதை பேசுவாரு உட்காந்துட்டு. அது உட்காந்து ஃபயர் பண்ணி நீங்க கண்டென்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் உங்க தான் கேட்பேன். ஒருத்தர் சாதி ரீதியா அணுகுறாங்க, அதை கேட்க துப்பு இல்லை யாருக்குமே. இங்க இருக்கவங்களுக்கு உட்காந்து ஃபயர் விட்டுருக்கீங்க ப்ரோமோ வராங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மைண்ட் மாத்திக்கிங்கன்ற. ஐயா மதன் அதையும் நம்ம கேட்கலாம் செஞ்சோம். மதன் பேர் தான் தப்பே இல்ல மதன், நீங்க கோவப்படுற தப்பே இல்ல. திவாகர் தற்குறி சொல்றான், புலியாந்தோப்புல கேரம் போர்டு வேற இல்லாம கேரம் போர்டு உட்காந்து விளையாடிட்டு இருந்திருப்பா, அதனால டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா பண்றான்றான். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ எப்ப சொன்ன? இது எப்ப நடந்துச்சு? இது நான் பார்த்தேன். இதுல பேசிட்டு இருந்தாங்க, பாரு கூட பேசிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க் வந்து இவங்க ஏன் ஒழுங்கா விளையாடலைங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்ற அப்படி திவாகர் வந்து அவன் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருப்பான், அதனாலதான் இதுல அந்த ஸ்விண்டர் டாஸ்க்ல எல்லாம் முன்னாடி போனா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு பேசினாரு. ஐயா ஒரே நிமிஷம், ஃபுல் கான்செப்ட் சொல்லுங்களேன். இல்ல அந்த வீடியோ தான் ஷேர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இந்த டாஸ்க் கேவலமா ஆட்டு வந்தாங்கல்ல திவாகர். எந்த டாஸ்க்? நேத்து இன்னைக்குங்க. இன்னைக்கு சாப்பாடு டாஸ்க். ஓகே இல்லங்க நேத்து டாஸ்க் பத்தி பேசிட்டு இருந்தா. அப்படிங்க நேத்து டாஸ்க் பத்தி பேசிட்டு வெளில வந்தாங்களாங்க, இன்னைக்கு ஆட்டு வெளில வந்தாங்களாங்க. ஓகே. ஐயோ ஆளு இன்னைக்கான டாஸ்க் வந்து இது ட்ரிங்க் பண்றதுங்க. அதுக்கு முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது நேத்து ஒரு டாஸ்க் நடந்துச்சுல்லங்க பூர்ணி. அதுல வந்துட்டு அந்த இத வந்து மேட்ச் பாக்ஸ் சுண்டி விடணும் இல்ல, அது வந்து முந்தா நேத்து இல்ல. அதுல வந்து பார்வதினால ஏன் முடியல, திவாகர் வந்துட்டு அதுக்கு வினோத் ஏன் அப்படி நல்லா முடிச்சா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு சொல்றாரு, இவன் எல்லாம் வேலை இல்லாம சும்மா கேரம் போர்டு ஆடிட்டு இருந்திருப்பான் அந்த மாதிரி மீனிங்ல சொல்றாரு.
அவன் சொல்லும் போதே புளியாந்தோப்புல வேலை இல்லாம கேரம் போர்டு ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இதுக்கு என்ன மீனிங் எனக்கு சீரியஸா புரியல. தப்பான மீனிங் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல இவன்லாம் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்து இருந்திருக்கா, அதனாலதான் வந்து இவனால எல்லாம் டாஸ்க் இது பண்ண முடியுது. இவரெல்லாம் படிச்சு இது பண்ணாரு. இல்ல அந்த மாதிரி சொன்னா கூட பிரச்சனை இல்ல. ஆனா ஆலன் சொன்ன அந்த ட்ரீ மேட்டர் வந்து அது இடிக்குது. அது வந்து அந்த புளியந்தோப்புங்கிற ஏரியால எல்லாரும் வெட்டியா சும்மாதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி மீனிங் அந்த ஏரியாவை அவன் மென்ஷன் பண்றான். பூர்ணி புரியுதா? அந்த ஏரியால இருக்கவங்க சும்மா வெட்டியா இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, பொறுக்கி மாதிரி அலைவாங்கன்னு மீனிங். புரியுதா? ஏங்க பூர்ணி சொல்றப்ப கொஞ்சம் கிளியரா சொல்லணும் ஆலன், இல்லாட்டினா அவங்க திரும்பி திரும்பி கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இல்ல அது அவ்வளவு அரசியல் பேசுற அந்த தற்குறி ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே கூடவே, அது கேட்டு அவ என்ன பண்ணா தெரியுமா? ஏங்க அவ பக்கத்துல உட்காந்து ஏத்தி விட்டுட்டு தானே இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயத்துக்கு அண்ணே நீ பேசுன ஓன் டைம் நான் இது நீ பேசணுனே, உன்னோடது நீ தானே பேசணும், வேற யாருன்னா பேசுவாங்க? ஆமா அவனுக்கு அவன் பேசாம பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்து பேசுவாங்க. ராஜாநாகமே தோத்துரும் பார்வதி பேசும்போது. ராஜாநாகம்லாம் தோத்து ரிவர்ஸ்ல ஓடிடும். இல்ல அது அவ்வளவு விஷம் நாக்குல. என்னன்னு பாருங்களேன் அந்த இல்ல விஷயம். ஆலன் பாக்குற நம்மளுக்கே இவ்வளவு கோவம் இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்குன்னா அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்களும் மென்டலி எவ்வளவு டார்ச்சர் அனுபவிப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க அவ்வளவு மென்டல் டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா இல்ல. இந்த வீக்ல ஃபுல்லா கஞ்சியும் வெறும் உப்புமாவா கிண்டி கிண்டி தின்னுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப சிக் ஆயிட்டாங்க. இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தா சபரி, நம்ம ஒழுங்கா சாப்பிடவே இல்லை, இன்டேக்கே இல்ல, அதனால எல்லாரும் சோர்ந்து போறோம், அதனாலதான் இவ்வளவு டயர்டா நம்மளுக்கு தோணுது, நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா நம்ம கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்காம இந்த 2 டார்ச்சரையும் தலையிலையும் வச்சுட்டு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க இருக்கிற ஹவுஸ்மேட்லாம். இல்லங்க பார்வதி முட்டு கொடுக்குது தகுதி தராததுக்கு. தகுதி தராதன்னு பேசுறத பத்தி கேக்குறப்ப முட்டு தராங்க. எனக்கு புரியல. அவன் பேசுறதுக்கு நீ முட்டுவார கொடுக்குறியா? அதான் செம கடுப்பு எனக்கு. இந்த வாரம் என்னடா தகுதி தாராதரத்தை பத்தி பேசுறீங்க? போடுங்கடா எல்லாமே யூனிஃபார்ம், எல்லாரும் எனக்கு ஈக்குவல் தான், 15 பேர் 16 பேர் எனக்கு ஈக்குவல் தான் போடுங்கடா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? லைவ்ல தகுதி பத்தி பேசுறப்ப திரும்பி போய் பாதி பேசுவாங்க. பேசுறப்ப தகுதி பத்தி பேச சொன்ன உடனே அந்த அம்மா வந்து அப்படி பேசலன்னு மாத்துவாங்க. எனக்கு புரியல. தகுதினா என்ன மீனிங் எனக்கு அது சொல்லுங்க கொஞ்சம். படிப்பு தகுதியை பத்தி பேசுறான். அவர் வந்து படிக்காதவர். அவரு ரம்யாவை மட்டும் தான் பேசுவான். எங்க பார்வதி பேச சொல்லு தகுதியா? கேப்புக்கு மீனிங் தெரியல. தற்குறிக்கு உட்காந்து படிச்சுட்டாப்ல, படிச்சு கிழிச்சிட்டாப்ல அவர் அப்படியே. ஆமா இல்ல பார்வதிட்ட பேச சொல்லு தகுதியை பத்தி. கிழிச்சு தொங்க விட்டுருவா. யார்கிட்ட பேசுறாடா தகுதியை பத்தி அப்படின்னு. இந்த இவங்க வினோத்தும் இவரும் ரம்யாவும் அமைதியா இருக்கிறனால அவன் தகுதின்னு அங்க போய் பேச குதிக்கிறான். இல்ல எனக்கு அவங்க பண்றது கூட இல்ல பார்வதி அதுக்கு மேலங்க அவங்க ஆடுறதுக்கு அவங்க ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் தெரியுங்கிற இதெல்லாம் ஓப்பனா இதுலயே சொல்லும் போது எவ்வளவு கேவலமா சொல்றாங்க. 2 பேருமே வந்து பயங்கர கேவலமா பேசுறாங்க. இவ மட்டும் பார்வதி தான் ஆடி இருக்கேன். ஆடாமே இருந்தா அவள் பண்ணாத மாதிரி தான் பேசுவாங்க. இவளும் போய் தான் ஆடிருக்கா. எல்லா ஸ்டேஜ்லயும் போய் தான் நானுமே பாத்திருக்கேன். எவ்வளவு வீடியோ பாத்திருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. இதெல்லாம் பேசினா பிரச்சனை இருக்குமா? இவ எப்படி பேசலாம்? ஃபேன்ஸ் பாக்குறாங்க, அதுக்காக தான் பாக்குறாங்க. இவ எப்படி சொல்றது இருக்கு? அது அவங்கவுங்க வாழ்க்கை தரத்தை அவங்க ஒருத்ததுக்கு அவங்க என்ன முடியுமோ அதான் செய்ய முடியும். உனக்கு இருக்கு. ரம்யா சொல்றாங்க அந்த இடத்துல, ரம்யா சொல்றாங்க என்ன பத்தியும் என் ஃபேன்ஸ பத்தியும் பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது எதுக்கு சொல்றாங்கன்னா, இவர் ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு அந்த இடத்துல, நீ எனக்கு ஈக்குவலான ஒரு ஆளா இல்லன்ற மாதிரி பேசிட்டாரு அவரு. அதுக்கு அவங்க இல்ல பார்வதி சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி ஆடுறத வச்சு ஆதாயத்தை வச்சு ஃபாலோவர்ஸ் உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி சொன்னா. நீ ஆடுறவ தானே அப்படின்னு அவன் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டா. அதுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ வந்து அந்த சைடு போகும்போது ஒன்னு சொல்லுவா, இன்னொன்னு சொல்லுவா. என்ன தெரியுமா? ஐயோ இன்னொன்னு சொல்லுவா. வேஞ்சி போயிடுவால, பருப்புன்னு சொல்லுவாங்க. இல்லங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் கேட்கறதுக்கு லைக் இதெல்லாம் என் நிலைமைன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவா. இதெல்லாம் என் நேரம்ன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவா. நான் திருப்பி அந்த கிளிப்பை எடுக்கணும். எனக்கு அப்படியே அவ்வளோ ஹீட் ஆகுது. இதெல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கு. ரம்யா எனக்கு பிடிக்கும்லாம் கிடையாதுங்க. எனக்கு அவங்களையும் பிடிக்காது. சரியா? அப்படியா பேசுறது? இல்ல என்ன அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு? அவங்க லைஃப் சரியா செட் ஆகல, அதனால அதை பண்ணி ஜாதிக்காரன், நீ வந்து கீழ் ஜாதி அது மாதிரி மீனிங்ல பேசுனதுனாலதான் சபரி வந்து கோவப்பட்டா. அப்படி
அவன் வந்து அடிக்கடி பேசுறது வந்து தகுதி தராதாரம், என் தகுதி தராதாரம்னு என்னோட ஜாதி என்ன உன்னோட ஜாதி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவன் அடிக்கடி பேசுறான், வேற ஒண்ணுமே இல்லை. ஜாதியை பத்தி பேசுறது தான் தகுதி தராதரம்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கிறான். அவன் பைத்தியக்காரன். அவன் மக்களுக்கு அது புரியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். அது நிறைய பேத்துக்கு நல்லா தெளிவா தெரியும். ஜாதியை பத்தி அவன் அடிக்கடி பேசுறான். ஜாதி உணர்வு அந்த ஆள்கிட்ட அதிகமா இருக்குது. அதனாலதான் அவர் கோவப்பட்டாரு. ஓகேங்க, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அந்த ஆளு உண்மையாலுமே படிக்கிறதுக்கு தான் அந்த இது பேசுறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஜே கூட பேசும்போது எஃப்ஜே படிக்கலைன்னு தெரிஞ்சோன்னா அவரோட ரியாக்ஷனே மாறிடுச்சு. அந்த ஆள் வந்து படிக்கிறதுக்கு நான் வந்து அதுக்குன்ட்டு அந்த ஆள் பேசுறது சரி அப்படிங்கறது இல்ல. அந்த ஆள் இப்போ ஜாதி பாக்குற ஆளா இருந்தா போய் அந்த வினோத் கூட பிளேட் ஷேர் பண்றதோ இல்ல இது பண்றது, படுக்கிறது, கூட படுக்கிறது, இதெல்லாம் அந்த ஆள் பாக்குற மாதிரி தெரியலங்க. ஆனா அந்த ஆள் தகுதின்னு சொல்றது வந்து படிச்சிருந்தா ஒரு மாதிரி பாக்குறேன், படிக்கலைன்னா ஒரு மாதிரி பாக்குறேன். அது எனக்கு நல்லா தெரியுது. அப்படி இல்ல சார். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேட்டிலையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இவரை இப்ப ஜிபி முத்தை பத்தி கூட தெளிவா சொல்லியிருப்பாரு. ரெண்டாவது வந்து நீங்க நாமக்கலுக்கு அந்த பக்கம் தாண்டிட்டீங்கன்னா இது மாதிரி இதை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. உன் தகுதி தராதாரம் என்னன்னா சொல்றதுக்கு இதுல என்ன வெக்கக்கிட ஒண்ணுமே கிடையாதுங்க. நான் மேல் ஜாதிக்காரன், நீ கீழ் ஜாதிக்காரன், உனக்கு என்னடா அதை பத்தி பேச, உன் தகுதி தராதரன்னா என் தகுதி தராதரம் என்னடான்னு அதிகமா பேசுவாங்க. நீங்க அந்த சைட்ல இருக்கிறவங்க வந்து ஸ்பீக்கர்ல யாராவது வந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, தகுதி தராதரம்னா மீனிங் என்னன்னு கேட்டு பாருங்க. நீங்க நாமக்கல் தாண்டிட்டீங்கன்னாவே எல்லாருமே தகுதி தராதரம்னு பேசுறாங்கன்னாவே அவங்க வந்து ஜாதியை பத்தி தான் பேசுவாங்க. இதுதான் நமக்கு எனக்கு தெரிஞ்சது. எங்க ஊர் சைடு எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. தகுதி தராதரம்னா ஜாதியை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. அதுதான் தகுதி தராதரம் சொல்லுவாங்க. படிப்பை பத்தி அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு படிப்பு கூட தெரியல ப்ரோ. எனக்கு படிப்பு கூட தெரியல ப்ரோ. எனக்கு எப்படி ஐ மீன் அந்த டைம்ல அவர் சொல்லும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து டான்சர் இல்லையா, அதுக்காக அவர் வந்து தகுதி பார்த்து தான் நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. நீ டான்ஸ் ஆடினா ஒரு தப்பா, அதுக்கு ஏன் நீ சொல்ற அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜாதியும் நீங்க சொல்றீங்க, அந்த பாயிண்ட் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு அவர் சொல்லும் போது ஃபீல் ஆன விஷயம் வந்து நீ வந்து டான்ஸ் ஆடுற பொண்ணு தானே, அந்த மாதிரி அவர் சொல்லாம சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் மேடம், அதுதாங்க நானும் ஃபீல் பண்றேன். நீ வந்து ஆட்டக்காரி, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு அப்படிதான் பேசுறாரு. அது எனக்கு புரியல. என்னங்க அது என்ன அது அது டிஸ்கிரிமினேஷனுமே தப்புதான் ப்ரோ. போன வாரம் கமருதீன் தானே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான். அவன் ஆரம்பிச்சு அந்த சுபிக்ஷா இவங்க கிட்ட எல்லாம் அந்த மாதிரி அவன் தானே ஆரம்பிச்சான் அந்த பேச்செல்லாம். எங்க இந்த ஆள் ஆரம்பத்துல இருந்து அப்படித்தாங்க பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த நாள் பிடிச்சி தகுதி தராதரம்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கிறாருங்க. இவர் முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. என் தராதரம் என்ன, என் தகுதி என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பச்சையா சொல்றாங்க. இல்ல இவங்க எல்லாரும் இந்த கம்பு கட்டுற கதை ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அவர் வந்து இதுக்குதான் சொல்லியிருப்பாரு அதுக்குதான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு அவன் ஜிபி முத்துவை பார்த்து அவன் லோ கிளாஸ் ஆளு, அவனை பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றான். அப்படி சொல்ற ஒரு பர்சன் அவன் தகுதி தராதரம் சொல்லும் போது எதை மீன் பண்றான்னு நீங்க எனக்கு சொல்லுங்களேன். லோ கிளாஸ்ன்னு சொல்லல ப்ரோ, லோ கேஸ்ட்ன்னு சொன்னாரு. லோ காஸ்ட் அதுதாங்க. எப்பா எனக்கு வேற அவ்வளவு கோவத்துல இருக்கேங்க நான். எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. அப்படிப்பட்டவன் தெரிஞ்சு அவனை எப்படிங்க உள்ள விடுறாங்க, எதுக்கு விடுறாங்க? நீங்க அதையெல்லாம் ஷோக்குள்ள விட்டா ஷோ மேக்கர் செருப்ப கைட்டு அடிக்கணும், அந்த கேள்வி கேட்காம இருக்கிற ஹோஸ்ட் அடிக்கணும், அப்புறம் அந்த இவனுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல வந்து கூட சுத்தி நிக்கிற அல்லகை கண்டஸ்டன்ஸ் அவங்களையும் செருப்பால் அடிக்கணும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா எப்படி சொல்றது, இது வெளியில இருந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க பாருங்க, கண்டென்ட் அவங்க எல்லாரையும் செருப்பால் அடிக்கணும். இவங்க யாரையும் விடக்கூடாது. இவனுங்க எல்லாரையும் அடிச்சாதான், கருத்தியெல்லாம் அடிச்சாதான் வெச்சம் பாருங்க. நீங்க யூடியூப் தம்ப்ளைலே தான் எல்லாரையும் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா கருத்தியெல்லாம் அடிச்சாதான் அவங்களை எல்லாம் கெட்டவங்க லிஸ்ட்னு ஒருத்தவங்க உள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க யாருமே நல்லவங்கள மாதிரி அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காம இங்க கோந்து சும்மா முட்டு கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. இப்ப யாரு கேட்டாங்க அதைய? போஸ்ட் கேக்கல, ஓகே, உள்ள போஸ்ட் கேட்டிருக்கணும், போன வாரம் கேட்டிருக்கணும். இங்க உட்கார்ந்து மட்டும் பேசல, நான் ஷோக்குள்ள போயிட்டு ஓசிய கேள்வி கேட்டு வந்துட்டேன். புரியுதா? சும்மா எல்லாம் பேசக்கூடாது. சும்மா பேச இல்லங்க, ஏங்க கேட்க மாட்டேங்கிறாங்க? கண்டஸ்டன்ஸ் கேளுங்க. இப்ப அவன் அப்படிதான், அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆள் இல்லாம கூட இருந்திருக்கலாம். சரியா? சப்போர்ட் கிடையாது, நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அவங்க ரெண்டு இல்ல ஒரே நிமிஷம் ஆலன் ப்ரோ,
ஆலன் ப்ரோ உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப உள்ள போயிட்டு இருக்கு, கிணத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெளியே வந்து பேசினா தெளிவா கேட்கறேன். ஹெட்செட் வச்சிருக்கேன். நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். சோ மைக்க வந்து தள்ளி வச்சுட்டு பேசுறேன். கத்துறனா இல்ல எனக்கே தெரியல, கண்ட்ரோலே பண்ண முடியல. இல்ல நீங்க கத்துறீங்கன்னு ஃபீல் ஆகுது எனக்கு. பட் ஆனா நீங்க வந்து கிணத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அதுவும் சேர்த்து ஃபீல் ஆகுது. அதுக்கு இல்ல சொல்றேன். ஆலன் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்களேன். தமிழ் எனக்கு ஒரு விஷயம் புரியல. உள்ள ஓஸ் தான் கேட்கணுமா, வெளியே இருந்து கேட்க கூடாதா? எனக்கு புரியல. அதை எவன் கேட்டா என்ன வெளியே அந்த இருக்கவங்க வார்த்தை கேட்டா இப்ப போகாத நியூஸ் உங்களுக்கு இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. அது நியூஸ் போது போலங்க, ஓகேவா? ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை கேள்வி கேட்கணுங்க. வெளியே வந்து நாங்க பாத்துக்கிட்டோம். வெளியே வந்து இத்தனை பேர் போட்டு முடிச்சிருக்காங்க, இத்தனை பேர் வந்து நம்ம அகைன்ஸ்டா இருக்காங்க, கருத்தை மாத்திக்கிட்டோம், பிரச்சனை இல்ல. அந்த ஸ்டாண்ட் சொல்றேன் மதன், வாய்ப்பே இல்ல. வெளியே வந்து அந்த மனுஷன் வந்து கருத்தை மாத்திக்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அவங்களே சொல்லல, பொதுவா சொல்றேன். யாருன்னா இருக்கட்டும், ஓகேவா? உங்க கருத்தை நீங்க வைங்கன்றேன். அந்த கருத்தை வைக்கிறப்ப நீங்க வந்து ஓஸ்ட கேள்வி கேளுங்க, நீங்க வந்து சிவோ கேள்வி கேளுங்க. எனக்கு புரியல. நான் ஓஸ்டா பேசுறாங்க, உள்ள போயிட்டு உள்ள பேசலாம் அவங்க கருத்து சொல்றாங்க. அவன் கருத்தை மாத்திக்கிட்டான், நீங்க என்ன மாத்திக்கலாம்? நீங்க என்ன அவ கருத்தை மாத்தி அடிப்போம், அவ்வளவுதான். நீங்க என்ன அப்ப இங்க பேசுறதுனால எல்லாம் மாறிடுமா, இல்ல அது நடக்காமே போயிருமா? இங்க நீங்க பேசுறதுனால மட்டும் மாறிடுமா? டிவில அவங்க எல்லாரும் பாக்குறப்ப இப்போ இந்த மாதிரி ஒரு மெண்டல் ரெடியா இருக்கும்ல அடுத்த சீசனுக்கு, அந்த மாதிரி மெண்டல் உள்ள போய் பயப்படும்ல, அதுக்குதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி தயார் நிலையில அடுத்த வருஷம் மெண்டல் ஏன் அதே திவாகர் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு இல்ல, இதே திவாகர் வந்துட்டு சேதுபதிக்கு அகைன்ஸ்டா பேச வேண்டியதான சனி ஞாயிறு? ஏன் பேச மாட்டேங்கிறான்? அந்த தெளிவு இருக்குல்ல, சேதுபதியை பேசுற வெள்ளத்துக்கு போட்டுருவாயின்னு. சேதுபதிட்ட சொல்ல சார் நான் அப்படிலாம் கிடையாது, நான் நடிப்பு நான் சொல்லட்டுமா? விஜய் சேதுபதி ஒரு 4 கொஸ்டின் நறுக்குன்னு கேட்கட்டும். இந்த மனுஷன் இவருக்கு என்ன ஹோஸ்ட் பண்ண தெரியுது, இவர் தேவையில்லாம இவருக்கு வந்து பயம் பார்த்தா அந்த மாதிரி வாய்ப்பே இல்ல. நான் 100% அடிச்சு சொல்லுவேன், வாய்ப்பே கிடையாது. வாய் விடுவாரு அவர், அந்த மாதிரி ஆள் தான். அப்ப வரைஞ்சு கட்டின வருவீங்களா ஓஸ்டியா கேள்வி கேட்டான்ட்டு? கண்டிப்பா வருவேன். வருவீங்களா? இல்ல இல்ல எனக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். 90 ஓஸ்டுக்காக கேள்வி கேட்க வருது இல்ல உங்களுக்கு? ஐயா நான் வந்து ரம்யாக்காவும் கேட்டிருக்கேன், அந்த சுபிக்ஷாக்காவும் கேட்டிருக்கேன். ரம்யா சுபிக்ஷா எல்லாம் முக்கியம் இல்லங்க, சொல்லுங்க. ஒட்டுமொத்த சமூகத்தையும் அசிங்கமா பேசுறான், எனக்கு அதுதான் முக்கியம். நான் இப்போ நீங்க யாரும் நீங்க பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நீ வந்து திவாகருக்கு எப்படி சப்போர்ட் பண்ற அந்த கொஸ்டின் மார்க் என்ன வைக்க மாதிரி இருக்கு. சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றதே எனக்கு பிரச்சனையா தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீ கேக்குறதுனால அங்க மாறிடுவான்னு கேக்குறீங்களா? அதுவே தப்புதான். அந்த கேள்வி கேட்ட தமிழ் நான் இல்ல அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஆலன் ப்ரோ 2 பேரும் மாத்தி சொன்னீங்க, ஓகேவா? 2 பேரும் தப்புதான். அந்த மாதிரி எல்லாம் கேட்காதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்றேன். அடிச்சே சாவடிச்சுறேன், சும்மாறா. எனக்கு இது ப்ரோ பேசிக்கிறேன், கேப் விடு. இல்ல சொல்லிடுறேன். 94 வயசு இருக்கும், 94 வயசு இருக்கும். ஒரு கிளம்ப மூத்த சரி தூக்கிட்டு இருக்க ப்ரோ. இல்ல தமிழ் பேசிட்டு பேசுங்க. ஒரு கருத்தை வச்சிட்டு பேசுங்க. நீ சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு கருத்து முடிச்சிடுறேன். 94 வயசுக்கு ஒரு ஆள் மூத்த சரி தூக்கிட்டு முடிச்சிடுறேங்க. 94 வயசு வரைக்கும் ஒரு நாள் மூத்த சரி தூக்கிக்கிட்டு பேசி தான் வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம தான் பேசிதான் சமூகம் மாறி இருக்கு, ஓகேவா? அந்த ஆள் பேசாம இருந்தா அப்ப நீங்க எல்லாம் வந்து இப்படி இருந்துக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கீங்க. இங்க பேசினாதான் எல்லாம் மாறும். நீங்க சொல்ல விடணும்ல. இருங்க முடிச்சதுக்கு பேசுங்க. முடிச்சதுக்கு பேசுங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணும் முடிக்கவே இல்லை. இங்க பேசினா மதன் முடிக்கவே மாட்டேன். இரு மதன் கொஞ்சம் மியூட் போ, தமிழ் பேசிட்டோம், அதுக்கப்புறம் பேசு. நீ முடிக்க மாட்ட, நீ 1/2 மணி நேரம் பேசுவ. கோச்சுக்காத, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ். சரி முடிங்க. நான் பேசவே இல்லை. பேசுங்க தமிழ், நீங்க எதை பேச வரீங்க? இப்ப 20 பேர்னா 20 பேரும் நல்லவங்களா பாசிட்டிவா இருக்கவங்களா பார்த்து விட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சு திவாகர் வெளியே ஜிபி முத்து இப்படி பேசுனது தெரியாமையா கூப்பிட்டுருப்பாங்க? தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்காங்க. தெரிஞ்சு உள்ள கூப்பிட்டுருக்காங்கன்னா அவன் இப்படி பண்ணணும், திரும்ப யாராச்சும் ஒரு ஹீரோயிசமாவோ ஒரு நல்ல விதமாவோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு புரிய வைக்கணும், இல்லைன்னா திட்டணும், ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக உள்ள விட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல, இங்க பேசுறது மட்டும் பத்தாது, அங்க எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அங்க உள்ள இருக்கவங்க யாராவது அதை கேள்வி கேட்கணும், அது தப்புன்னு சொல்லணும், திட்டணும். அததான் நான் சொன்னேன். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க.
அவ்வளவுதான் விடுங்க. ஏங்க ஒன்னு சொல்லட்டா, ஒரு நிமிஷம். இங்க பேசுறது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு யாரு சொன்னா? நிறைய சீசன் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நான் வச்ச அத்தனை நிக்நேமும் பட்ட பேரும் அத்தனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்கு. அது அர்ச்சனாவே சாட்சி. ஓகேவா? அதனால இங்க நடக்கிறதெல்லாம் அங்க போவாதெல்லாம் கிடையாது. இங்க நடக்கிற இம்பாக்ட் அங்க நிறைய நடக்கும். இங்க நம்ம நிறைய பேசுற டேக் லைன் வரைக்கும் அங்க போகும். நம்ம இங்க என்ன இம்பாக்ட் கொடுக்குறோமோ அது உள்ளேயுமே போகும். அப்பெல்லாம் இங்க உள்ளது அங்க போகாமலாம் கிடையாது. இங்க பேச மட்டும் தான் இவங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. பிக் பாஸ் டீம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. எல்லா ஸ்பேஸ்ல இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி டாஸ்க் அங்க உள்ள வைக்கிறதுல இருந்து ஒருத்தவங்க கொடுக்குற நேம் கொண்டும் இங்க என்ன ஸ்ப்ரெட் ஆகுதோ அதை வச்சுதான் அங்கேயும் கேம் வந்து மாறும். ஸோ 2 பேருக்குள்ள உள்ள சைக்காலஜிக்கல் கேம் தான் இந்த பிக் பாஸ். கண்டஸ்டன்ட் கூட்டம் மட்டும் விளாடுறதே கிடையாது. நம்ம கூடயும் அவங்க விளாடுவாங்க. ஸோ அதனால இங்க பேசுறதுனால அங்க ஒன்றும் ஆக போறதும் கிடையாது. இங்க பேசுறதுதான் அங்க மேக்சிமம் இதே சரி ஆகும். பாக்கலாம். நீங்க சொல்றது படி பார்த்தா வைல்ட் கார்டுல உள்ள போறவங்களாவது அட்லீஸ்ட் திவாகர் பண்ணதெல்லாம் கேட்டா ஓகே, சந்தோஷம் தான். அவங்களும் கேட்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா நடக்கும். நிறைய விஷயம் இருக்கு வைல்ட் கார்டு இருந்து. சரி கீரி, அப்படி பார்த்தா நம்ம பிக் பாஸே எதுக்கு வியானாவை கூப்பிட்டு வந்து நீங்க சொன்னது கரெக்ட்ங்கிற மாதிரி எதுக்கு சொன்னாரு? வியானே குழப்பி விடுறதுக்கு சொன்னாரு அப்பனா? அது ஆமா, பிக் பாஸ் இப்ப நிறைய வேலை பார்த்தாரு. உள்ள பாக்கலையா? இப்ப நினைச்சிருந்தா ரம்யா ஜோ சொன்னதுக்கு ஓகேன்னு போயிருக்கலாமே. எனக்கே ஆமா, அதாவது பிக் பாஸோட கேமு. சும்மா சொன்னதுக்கு விக்ரம் சொன்னாக்கா தவிச்சிட்டு இருக்காப்ல கீழே யாருன்னா ஒருத்தர் ஸ்டார்ட்டாங்களா? இல்ல நான் போய் இறங்குறேன் ஒபிட்டோ, நான் இறங்குறேன். உங்களுக்கு ஜஸ்ட்டுக்கு நீ வந்து சான்ஸ் கொடு, அதுக்கப்புறம் நான் வந்து பேசுறேன். நான் ஒரு பதில் சொல்றேன். அதோட சென்டென்ஸ் என்னன்னா, அவங்க ஃபுல் சென்டென்ஸா வாக்கியமா கரெக்டான இது சொல்றாங்க அப்படின்றதுக்காக தான் மென்ஷன் பண்றாங்க பிக் பாஸ். அந்த வாக்கிய தோரணை இருக்குல்ல, அததான் மென்ஷன் பண்றாங்க தவிர அவங்க சொன்னது கரெக்டா தப்பா அப்படிங்கிறதுக்கு பிக் பாஸ் மென்ஷன் பண்ணல. அந்த சொல்லவே விடாதுக்கு முன்னாடி இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஆனா இன்னொன்னு ஒண்ணு அருணா, ஆக்சுவலி பிக் பாஸ் சொன்னதுக்கு வந்து வாக்கியம் நான் உள்ள இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்ப வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கா அப்படின்னு தான் அவங்க மைண்ட்ல வந்து ஒரு தாட் போயிட்டு இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த சபரி எந்த தாட்டும் போகாது. அவங்க 2 பேரும் எந்த டாஸ்க் ஒழுங்கா செய்ய விட்டுருக்காங்க பூர்ணி சொல்லு. அவங்களுக்கு தெரியாதா? ஐயா இருங்க. இது நான் சொல்றது வியானா பாயிண்ட் பத்தி பேசிட்டு இருக்க. வியானா பாயிண்ட் தான் நானும் சொல்றேன். வியானா பாயிண்ட் தான் நானும் சொல்றேன். அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது. அங்க இருக்கவங்களுக்கு தெரியும்ல, 24 ஹவர்ஸ் அவங்க கூட தானே டிராவல் பண்றாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியாதா? பிக் பாஸ் என்ன அர்த்தத்துல சொல்லிருப்பாருன்னு அவங்களுக்கு புரியாதா? நீங்க வேணா புலம்பல் கண்டிப்பா 2 நாள் புலம்பல் இருக்கும். அது நீங்க வேணா பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசிக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பா நடக்கும், புலம்பல் உள்ள இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வந்து நிறைய வாட்டி நான் பாத்திருக்கேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்குமே. வாட்டர் ஐ மீன் அந்த திவாகருக்கு வந்து வெளியே ஃபேன் பேஸ் இருக்க மாதிரி உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சண்டை வரணும் தான் உள்ள ப்ரொஜெக்ட் பண்றாங்களோ எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இது இப்போன்னு இல்ல, நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு எல்லாம் வெளியே எந்த ஃபேன் பேஸும் இல்ல, எல்லாரும் போட்டு பொழந்துட்டு தான் இருக்கும். ஆனா இவங்க ப்ரொஜெக்ட் பண்றது அவருக்கு வந்து கிளாப்ஸ் கிடைக்குது, ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஒரு வாரம் மட்டும்தான் அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு வாரம் அவர் அடி வாங்கினாரு, உள்ள தேவையில்லாம வந்து மொத்தமா கார்னர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஆனா இப்ப அப்படி இல்ல. இவங்க பிக் பாஸ் ப்ரொஜெக்ட் பண்றதை வச்சுதான் உள்ள ஏதோ போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்குதான் திவாகரே சொன்னாரு, என்னதான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாங்க, நீ தான் நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தே லாஸ்ட் வரைக்கும் எவிக்ஷன்ல அப்படின்னு. இந்த வாரம் புழக்கிற புழல வியானா வந்து அடுத்த வாரம் புழக்கப்படும் திவாகர். இல்ல இது வியனாக்கா ஃபயர் விடுறாங்க. நானே விட்டுருக்கேன், வேண்டாம் திட்டாதீங்க, எனக்கு முடியல. அவனை செத்தானுங்க, ஒருத்தனையும் விட போறது இல்ல. வியனா வந்து நான் ஃபயர் விடுவேன். போஸ்ட் போடுவேன், ஃபயர் விடுவேன். நான் ஃபயர் விடுவேன். அவன் வந்து அந்த காரியத்துக்காக வந்து ஒரு ஃபயர் விடுறது இருக்கு பாத்தீங்களா, அதை விட ஒரு பெரிய கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. இல்ல எனக்கு அது புரியவே இல்ல. சரி ஒபிட்டோ, அவங்க டஸ்ட்க்கு வந்து ஸ்பீக்கர் போடு, நான் கீழ இறங்குறேன். ஒபிட்டோ சொல்லுங்க. என்னங்க 2 பேர் இருக்காங்க வரிசையில. அவங்களும் வியானா பாத்தீங்களா, அவங்களுக்கு வச்ச கொஸ்டினே வந்துட்டு யாரு ஜெயிக்கிறவங்க காட்டையில பின்னாடியே புடிச்சிட்டு போறான்னு சொல்றதா கொஸ்டின். அவங்களுக்கு கேட்ட கொஸ்டின் அது. ஆக்சுவலா பார்த்தா வியானா தான் ஜெயிக்கிறது வாட்டர் மிலன் நினைச்சு அவர் கூடவே இது பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படி. ஆனா கடைசியில தூக்கி போட்டா எப்படி வினோத்தை கோர்த்து விட்டு எப்படி அந்த கேங்க தூக்கி ஒரே அடியா போட்டு விட்டாரு பாத்தீங்களா? எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. சத்தியமா எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நிஜமால எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இவங்க எல்லாரும் அடிக்க வேண்டிய ஆட்கள் தான், அது பிரச்சனை இல்லை. இவரு வந்து ஏத்தி விட்டாரு, ஒண்ணு பண்ணாரு பாருங்க. அதை வந்து காரியமா பார்த்துட்டு அவர் திருப்பி அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒண்ணு பண்ணா, ஓகேவா? எனக்கு அது செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வெளியில இவனுங்க பண்றாங்க பாருங்க,
இல்ல இதுதான் இத காரணமா வச்சு எப்படி சொல்றது, திவாகரும் பார்வதியும் கரெக்ட் மாதிரி ஒண்ணு பண்றானுங்க பாருங்க. எனக்கு அது இன்னும் வேற ஒரு இடத்துக்கு என்ன கொண்டு போயிடுது. இப்படி எல்லாம் நான் பேசினதே கிடையாது. இவ்வளவு ஆக்ரோஷமெல்லாம் கடைசியா எப்போ பேசுனதுன்னா பிரதீப் சீசன்ல பேசினேன், அவ்வளவுதான். எனக்கு இது அப்படியே மண்டை சூடாகுது எனக்கு. பார்வ சொன்னீங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அவ இன்டென்ஷனலா தான் வில்லன் ரோல் பிளே பண்றான்னு நான் சொல்லிட்டேன். நீங்க சும்மா அதுக்கு திட்டினீங்கன்னா நீங்க சீரியல்ல வில்லனை பார்த்து திட்டுறீங்களா அந்த மாதிரி கணக்கு தான் அவ்வளவு. ஐயோ அது வில்லனே இல்ல, நீங்க வேற வில்லன் வில்லன் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒரு கோமாளி. டம்மி பீஸ் ரியல் வில்லன் வந்து வைல்ட் கார்டுல வராங்க. ரியல் வில்லன் வைல்ட் கார்டு தான். பயப்படுறாங்கல்ல எல்லாரும், அவளை பார்த்து பயப்படுறாங்கல்ல. யாரும் பயப்படல. இப்போ சாக்கடையில கல்ல தூக்கி போட்டோம்னா அது நம்ம மேல தெரிச்சிடும்ல. அப்ப நம்ம சாக்கடையை பார்த்து பயப்படுறோமா? இல்ல இல்ல, இதுதான் அங்க யாரும் பயப்படல பார்வதி பார்த்து. அது இது பார்வதி ஒரு சாக்கடை, திவார் 1 நம்பர் சாக்கடை. இந்த திவார் வந்து பப்ளிக் டாய்லெட் எப்படி சொல்றது, சிட்டி சைடு செப்டிக் டேங்க் வந்து பார்வதி, அவ்வளவுதான். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. ஆமா. சரி ஓகே, கார்த்திக் பேசுங்க. டஸ்டர் பேசுங்க. அடுத்து கார்த்திக். ஹாய் ஹாய். ஐயோ ப்ரோ, நீங்க பேசுனதுல நான் என்ன பேச வந்தேனே மறந்துட்டேன். சரி ஓகே, எனக்கு வியானாவை பத்தி இப்ப பேசினதுனால நான் டக்குன்னு சொல்றேன். வியானா தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த இது வந்து சுபிக்ஷாவை பத்தி அந்த மீனோ பொண்ணுமே வியானா தான் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். யோக்கியம் எல்லாம் கிடையாது வியானா. அதுவும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்ததுல இருந்து ஒன்னும் அந்த சிரிக்கிறது அதை தாண்டி மேபி நான் ஒரு விஷயம் வேணா பார்ப்பேன், அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் இருக்காங்க இல்ல, அதுல நான் பார்க்கும் போது கொஞ்சம் பிளசண்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு, ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் குளிக்கிறாங்களா குளிக்கலையா, வெறும்னா நைட்டோட சுத்திட்டோ அப்படி ஐயோ வியானாவுக்கு சப்போர்ட் வரேன் சொல்லி முடிக்கிறேன். ஐயா இல்ல நிஜமாலுமே அந்த ஷோல நீங்க எப்பவுமே ஷோல பாத்தீங்கன்னா தெரியும், காலையில எழுந்திரிச்சிட்டு யாராவது ஒரு பொண்ணு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அந்த இடத்துக்கே சுத்தி வருவாங்க, கேமராவில் அதே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சீசன்ல நான் மீதி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பிளசன்டபிளா கூட காட்டிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்கே நடந்துச்சுல்ல, இது எதுக்குன்னா டேய் நீங்க இது மாதிரி நம்ம எடுத்து வைக்கும் போது அவங்களுக்கு ஒண்ணு தோணும்ல, ஐயோ நம்ம மேக்கப் போடலையேன்னு. டேய் இப்படிதான்டா நீங்க நார்மலாவே இருக்கீங்க, அட்லீஸ்ட் இதையாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது ஒழுங்கா குளிச்சு கிழிச்சு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்றதுக்குதான் அந்த டாஸ்க்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட இது ஒண்ணுதான் அவங்க பண்ற மாதிரி தெரிஞ்சதே தவிர மத்தபடி எதுவும் எனக்கு அவங்க ஒரு பாயிண்டா அப்படிலாம் பேசுற மாதிரிலாம் தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல சண்டை வருதா, சரி ஓகே இவங்க இது பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணு குறுக்க பூந்து ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிதான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி இருக்கு. வேணுக்குனே அதுக்குள்ள போயிட்டு யாராவது ஒருத்தங்க நேருக்கு நேரா பேசினா மேடமால பேச முடியல, வால்னு ஏதாவது கத்திட்டு மூஞ்சி சவுந்துருது அழுதுகிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறாங்களே தவிர மத்தபடி ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட பிக் பாஸ்